நம்மள தேடி போய் ஏன் வந்து கேட்கலாம் இருந்தோம். இப்ப அவரே நம்ம தேடி வரா. இன்னைக்கு அவர் வரக்கூடாது. ஏங்க என்னமா எங்களை நீங்க எதிர்பார்க்கல. நாங்களும் தான் இந்த ஊருக்கு வருவோம் எதிர்பார்க்கல. ஆனா வந்துட்டியே. எப்படி இருக்கிறது தெரியாத வரைக்கும் நாங்க ரொம்ப நிம்மதியா இருந்தோம். இப்போ நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஏன்டா திரும்ப சந்திச்சோம்னு இருக்கு. உண்மையை சொல்லு. இத்தனை வருஷம் கழிச்சு எதுக்காக நீ இந்த ஊருக்கு வந்த? என்ன திட்டத்தோட வந்திருக்க சொல்லு. யார் நீங்க? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா என்னன்னு தான் சரியா ஞாபகம் இல்ல. உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். நீ திவ்யா தானே? 4 வருஷத்துக்கு முன்னாடி வெளியில பக்கத்துல இருந்தியே. இல்லங்க, என் பேர் காவேரி. என் சொந்த ஊர் கொடைக்கானல். இப்ப கொஞ்சம் வருஷமா மதுரையில இருந்துட்டு இந்த ஊருக்கு இப்பதான் வந்திருக்கோம். நீங்க வேற யாரும் நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? சாரிமா, நாங்க தான் ஆள் மாதிரி இருந்து பேசிட்டோம். மன்னிச்சிடுறேன். பரவாயில்ல. காவேரி கிட்ட போய் உன் பேர் திவ்யா வந்துடுற. எங்க இன்னும் உங்களுக்கு புரியல. அவளுக்கு பழசு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. ஆக்சிடென்ட் முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகத்துல இல்ல. சரிதான். ஆனா இப்ப ஹாஸ்பிடல் டிஸ்சார்ஜ் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்தா அப்ப உன்னை நீ பார்த்தல. இப்ப என்ன நான் பாத்துக்கேனா? உங்களுக்கு என்ன சம்பந்தம் கேக்குறா? அப்பதான் நம்ம ஹாஸ்பிடல்ல இருந்து வந்தா நாம எங்க இருக்கோம், நம்ம என்ன நடக்குது நமக்கு புரிஞ்சிருக்காது. இதுல அவளுக்கு நம்ம என்ன தெரிய போகுது? அதனாலதான் நம்ம எங்க பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போறேன். அவர்கிட்ட பேசிட்டீங்கன்னா நான் எதையோ சொல்லி சமாளிச்சேன். காவேரி இந்த ஊருக்கு வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணா இருந்தாலுமே அவளுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்லாம இருக்கிறது நமக்கு நல்லது தானே. அவளுக்கு ஞாபகம் இல்ல சரி. ஆனா அம்மாவுக்கு ஞாபகம் இல்ல. நாளை பின்ன அந்த நமக்கு குறைச்சு கொடுக்கும். விஷயமா நம்ம பேச வேண்டியது காவேரி இல்ல, அந்த சாரதா பேசுவோம். பாப்போம். ஸ்டூடண்ட்ஸ், இந்த டிராயிங்க பார்த்து நீங்க டிரா பண்ணுங்க. யாரு நல்லா டிரா பண்றாங்கன்னு பாப்போமா? நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். வெரி குட். பொண்ணு பாத்தா நீ டிராயிங் இன்னும் கம்ப்ளீட்டே பண்ணல. இன்கம்ப்ளீட்டா இருக்கு. 2 பேர் தான் வரீங்க. எங்க ஃபேமிலில 2 பேர் தான் மிஸ். நானும் எங்க அப்பாவும். அப்ப உங்க அம்மா? எனக்கு அம்மா கிடையாது மிஸ். கிடையாதா? அவங்க சாமி கிட்ட போயிட்டாங்க மிஸ். ஏன்னா எங்க அப்பா கிட்ட கேட்டா அம்மா வெளியூர்ல இருக்காங்க, உன்னை பார்க்க வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அம்மா வெளியூர்ல இல்ல மிஸ். அவங்க சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன தேடி வருவாங்கன்னு அப்பா சொல்லும் போதெல்லாம் சாமி கிட்ட போனவங்க திரும்ப எனக்காக வருவாங்களான்னு எனக்கு தோணும் மிஸ். எங்க அம்மா அப்ப வருவாங்களா மிஸ்? வருவாங்கடா. நீ இவ்வளவு ஆசைப்படுறல, அதனால கண்டிப்பா ஒரு நாள் அவங்க உன்னை தேடி வருவாங்க. நீங்க பேசுற மாதிரி அவங்களும் என்கிட்ட பாசமா பேசுவாங்களா? பாசமா பேசுவாங்க. அடிக்கடி உன்னை கொஞ்சுவாங்க. உன் கூடவே இருந்து உன்னை நல்லா கேர் பண்ணி பாத்துப்பாங்க. ஸ்கூல்ல நீங்க என்ன கேர் பண்றீங்கல்ல, அந்த மாதிரியா? இதை விட உங்க அம்மா உன்னை நல்லா பாத்துப்பாங்க.